அவர்களை ஆதரித்து தமிழகத்தினுடைய மே 17 இயக்கத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர், தலை சிறந்த தலைவர் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களை உரையாற்றுமாறு மணப்பாறை ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத சார்பற்ற கூட்டணி சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த 2026 தேர்தல் வந்துங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்த தேர்தல் மாதிரி இல்லை. இது நம்ம தமிழ்நாட்டை காப்பதற்காக நம்ம நடக்கக்கூடிய போராட்டம். என்னன்னா, இன்னைக்கு ஒரு சட்டம் வந்திருக்குது. மோடி அரசு இன்னைக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்குது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் பெரியவங்க இருக்கிறீங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சு நாட்டை மேல கொண்டு வந்த தாய்மார்கள் இருக்கிறீங்க. பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி வேலைக்கு அனுப்பக்கூடிய குடும்பத்தை நடத்தி இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட நான் சொல்றதுல எனக்கு ஒரு செய்தி இருக்குது. என்னன்னா, நம்ம ஊர்லமா தமிழ்நாட்டில் இப்ப நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, பேங்குக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துக்கு போனாலும் ஹிந்தியில இருக்கிற ஆள் தான் அதிகாரி தான் அதிகமா இருக்கிறான். இல்ல ஹிந்திக்காரரா இருக்கிறாங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் ஹிந்திக்காரர். ரயில்வே ஸ்டேஷன்ல போனாலும் சரி, பேங்க்ல போனாலும் சரி, நம்ம எழுத முடியல, சொல்ல முடியல, பேச முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் மத்திய அரசாங்கத்துடைய, மோடி அரசாங்கத்துடைய அலுவலகத்துல 2.5 லட்சம் வேலை இருக்குது. எவ்வளவு இருக்கு? 2.5 லட்சம் வேலை. இந்த 2.5 லட்சம் வேலை நம்ம ஆளுகளுக்கு கிடைக்கிறது இல்ல, தமிழ் ஆளுகளுக்கு கிடைக்கிறது இல்ல. இப்ப நீங்க திருச்சி போனீங்கன்னா பொன்மலையில ரயில்வே கம்பெனி இருக்குதுங்களா? அப்புறம் பெல் இருக்குதா? பெல் இருக்கு. துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குதா? இருக்குது. அங்க சென்னைக்கு போனா ஆவடி தொழிற்சாலை இருக்குதா? அங்க இருக்குது. ஐசிஎஃப் தொழிற்சாலை இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும், எல்லா ஊர்லயும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எல்லா ஊர்லயும் பேங்க் இருக்குது. எல்லா இடத்துலயும் இந்திக்கார அதிகாரிகளுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்துல இருந்து வந்தவனுக்கு மட்டும்தான் வேலை. நான் இங்க கூலி வேலை பார்க்கக்கூடிய வடநாட்டுல இந்திக்காரங்களை சொல்லல, அதிகாரிகளை சொல்றேன். இந்த வேலையெல்லாம் யாருக்கு வந்திருக்கணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்திருக்கணும். நம்ம பிள்ளைக்கு பிஏ படிச்சிருக்கு, பிஎஸ்சி படிச்சிருக்கு, பிஇ படிச்சிருக்கு, எம்பிஏ படிச்சிருக்கு, இத்தனையும் படிச்சிருக்கு. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க படிச்சிருக்காங்களா இல்ல? டிகிரி படிச்சிருக்காங்களா இல்லையா? நல்ல வேலை கிடைக்குதா? கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வேலை இந்திய அதிகாரிகளுக்காக கொடுத்து வச்சிருக்கிறாரு மோடி சர்க்கார். மோடி அரசாங்கம் அவங்களுக்கே கொடுத்து வச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம போன ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலையும் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வேலை வாய்ப்பு நம்ம பசங்களுக்கு எல்லாம் இல்லாம போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்படி எல்லா இடத்துலயும் இந்திய திணிச்சு எதுக்கு இந்திய திணிக்கிறாங்க? வெறும் இந்தியனா ஏதோ ஒரு மொழியை நம்ம எதுக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எதுக்கு இந்திய திணிக்கிறாங்க, எதுக்கு இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு அது விஷயம் இல்ல. இந்திக்கார இருக்கிறதுனாலதான் இந்திய திணிக்கிறான். இந்திக்கார இங்க ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கிறாப்புல, ரயில்வே போலீஸா இருக்கிறாப்புல, ஐசிஎஃப்ல வேலை பார்க்கறாப்புல, பொன்மலையில வேலை பார்க்கறாப்புல, இப்படி எல்லா இடத்துலயும் இந்திக்காரனா இருக்கிறதுனால இந்திய திணிக்கிறான். நீங்க பேங்க் மேனேஜர் போய் பாருங்க, லோன் வாங்கிட முடியுமா ஈஸியா? ஏன் வாங்க முடியல? யார் வீட்டு காசு அது? பேங்க் யார் வீட்டு காசு? நம்ம எல்லாம் காசு போட்டு பேங்க்ல எங்க போடுறோம்? பேங்க்ல தான் போடுறோம். அந்த காசுல நம்மளுக்கு கடன் தர மாட்டேங்கிறான். மேல இந்திக்காரன் உட்கார்ந்துருக்கிறான். இப்படி எல்லா இடத்துலயும் இந்திக்காரனா கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் மோடி சர்க்கார். இப்ப மாநிலத்துல தேர்தல் நடக்குது, எதுக்கு மோடி எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கு தான் போட்டி நடந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்குதான் முதல் முறையா நம்ம என்ன பாக்குறோம்? அமித்ஷா வர்றாரு, நரேந்திர மோடி வர்றாரு, யோகி ஆதித்யநாத் எங்கிருந்து? அயோத்தியிலிருந்து வர்றாப்புல, அப்புறம் குஜராத்ல இருந்து வர்றாப்புல, மகாராஷ்டிரால இருந்து இந்திக்காரனா வர்றான், இந்திக்கார முதலமைச்சரா வர்றான். நம்ம கேட்கிற இந்திக்கார முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் என்னையா வேலை? என்ன வேலை உனக்கு? எதுக்கு இங்க வர்ற? நீ தமிழ்நாட்டுக்கு நீ என்ன நல்லது பண்ணிருக்கிற? ஏதாவது நல்லது பண்ணிருக்கிறியா? நல்லது கெட்டதுக்கு வந்திருக்கிறியா? எங்க ஊர்ல மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, வறட்சி வந்துச்சு, காவிரி தண்ணி வரல, 1000 பிரச்சனை இருந்தப்பெல்லாம் நீ யாரும் வரலையா?
ஏன் மீனவனை சுட்டு கொண்டா அப்ப வரலையே, இப்ப எதுக்கு இந்திக்காரனா வர்ற? நம்ம கேட்கணுமா இல்லையா? எதுக்கு இந்திக்காரன் வர்றான்னா அவன் ஆளுகளுக்கு இங்க வேலை கொடுக்கணும், நம்ம ஆளுகளுக்கு வேலையை விட்டு விரட்டி விடணும். இதுக்குதான் இந்திக்காரனா வந்து இறங்குறான். இந்திக்கார முதலமைச்சராக கொண்டு வந்து இறக்குறது யாரு? நரேந்திர மோடி கொண்டு வந்து இறக்குறாரு. அவருக்கு தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்குதா? நல்லது பண்ணிருக்காரா? நம்மளுக்கு மழை வெயில் புயல் வந்தப்ப வந்து நின்னாரா, பார்த்தாரா, கொண்டாரா? ஒண்ணு இல்லையே. எதுக்கு வரலையே? இப்ப என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டை நான் கைப்பற்றுவோங்கிறாரு. இது வரைக்குங்க எத்தனையோ பிரதமர் இருந்திருக்காங்க, நேரு இருந்திருக்காரு, இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, எல்லாம் இருந்திருக்காங்க. யாரு தமிழ்நாட்டை கைப்பற்றுவேன், உங்க கட்சியெல்லாம் நான் அழிச்சு நாசமாக்குவேன் யாரும் சொல்லல, எந்த பிரதமரும் சொல்லல. ஆனா மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டு கட்சியெல்லாம் அழிச்சு நாசமாக்கிறோம், பாத்துருவோம், அந்த கட்சியில எப்படி இருக்குதுன்னு பாப்போம்னு சொல்றாரு, வெளிப்படையா பேசுறாரு. இதுவாங்க ஒரு பிரதமருக்கு அழகு? நம்ம வரி கொடுக்கலையா? சொல்லுங்க பாப்போம், நம்ம வரி கொடுக்கறது இல்லையா? இல்லையா? எங்க வெள்ளக்காரன் கூட சோத்துக்கு வரி போடல, எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். ஆனா சோத்துக்கு வெள்ளக்காரன் கூட வரி போட்டது இல்ல. ஆனா பிஜேபி சர்க்கார், மோடி சர்க்காரு நம்ம சாப்பிடுற இட்லிக்கு வரி போட்டிருக்கான், சட்னிக்கு வரி போட்டிருக்கான், போடுற இலைக்கும் வரி போட்டிருக்கான், தட்டுக்கும் வரி போட்டான். சோத்துக்கு வரி போட்ட ஆட்சிமா இந்த மோடி ஆட்சி. அவங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க தமிழ்நாட்டு ஆட்சியை நாங்க கைப்பற்றுவோங்கிறாங்க. ஆனா பிஜேபி தனியா நின்னு ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சாங்களா? ஒரு இடத்துல ஜெயிச்சாங்களா? ஒரு இடத்துல ஜெயிக்கல. ஒரு இடத்துல ஜெயிச்ச கட்சி இல்ல. நமக்கு பார்த்ததே இல்ல அந்த ஊருக்கு, அந்த கட்சியை நம்ம பார்த்ததே இல்ல, கேள்விப்பட்டதே இல்ல. அந்த ஊர் தலைவர் நம்மளுக்கு தெரியாது. அதிமுகனா எம்ஜிஆர் தெரியும், ஜெயலலிதா அம்மையார தெரியும், திமுகனா அண்ணாவை தெரியும், கலைஞரை தெரியும், இப்படி எல்லாரும் தெரியும். பிஜேபி யாரா தலைவர் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுக்கு அந்த கட்சிக்காரங்களுக்கு 40 சீட்டு கொடுத்திருக்காரு எடப்பாடி. ஒத்த கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு 40 சீட்டு இது கொடுத்தாரு எடப்பாடி. அவரு சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கொடுத்துட்டாரு, அவரை காப்பாத்திக்கிறதுக்காக கொடுத்தாரு. நான் என்ன கேட்கிறேன்னாமா, ஜெயலலிதா அம்மா செத்ததுக்கு அப்புறமா அதிமுக எத்தனை கட்சியா உடைஞ்சது? 2 உடைஞ்சதா, 3 உடைஞ்சதா, 4 உடைஞ்சதா, 5 உடைஞ்சதா? கணக்கே இல்ல, கணக்கே இல்ல. இல்லீங்களா? அந்த கட்சி யார் உடைச்சது? திமுக உடைச்சது. அதிமுகவை யார் உடைச்சா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உடைச்சாங்களா? இல்ல மதிமுக உடைச்சதா? இல்ல அப்துல் சமத் உடைச்சாரா? யார் உடைச்சா? அதிமுக யார் உடைச்சது? பிஜேபி. பிஜேபி. ஏங்க நம்ம குடும்பத்தை உடைச்ச ஒருத்தனோட நம்ம போய் சேர்த்து வச்சு கூட்டு வச்சுக்குவோமா? உறவு வச்சுக்குவோமா? சொல்லுங்க. கொண்டாங்குடுத்த வச்சுக்குவோமா? வச்சுக்க மாட்டோம்ல. ஆனா எதுக்கு அதிமுக கொண்டு போய் வச்சிருக்குது? அதிமுக உடைச்சது பிஜேபி. அந்த கட்சிக்கு 40 சீட்டு கொடுத்து அந்த சீட்டோட கூட்டணி வச்சது யாரு? அதிமுக எடப்பாடி. நான் என்ன கேட்கிறேன்னா, எடப்பாடியாரு நல்லா சிரிச்சு பேசுறாருங்க. ரொம்ப சிரிச்சு பேசுறவங்க நம்ப முடியாது இல்லையா? ரொம்ப சிரிச்சு பேசுறவங்கள நம்ப முடியாது. நம்ம என்ன கேட்கிறேன்னா, எடப்பாடி என்ன சொல்றாரு? நான் தமிழ்நாட்டை காப்பாத்துவேன், தமிழ்நாட்டை காப்பாத்துவேங்கிறாரு. முதல்ல உங்க கட்சியை காப்பாத்துங்க சார், உங்க கட்சியை காப்பாத்துங்க. உங்க கட்சியை 5-6 கட்சியா உடைச்சிட்டாங்க. உங்க கட்சியை காப்பாத்திட்டு அப்புறம் வாங்க தமிழ்நாட்டை காப்பாத்துறத பத்தி பேசுங்க. நம்புவோம். நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. பிஜேபியோட சேர்ந்து எந்த கட்சியாவது நல்லா இருந்திருக்குதா? அதிமுக உடைச்சாங்க, அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சிட்டாங்களா? உடைச்சாங்களா இல்லையா? அப்பாவுக்கும் பையனுக்கு எத்தனை சண்டை பாவம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையை கொண்டு வந்தாங்களா இல்லையா? குடும்பத்தையே உடைச்சிட்டாங்க, குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. இப்ப பிஜேபியோட சேர்ற எல்லாருக்கும் என்ன ஆகுது? கஷ்டகாலம் வந்துருது. கஷ்டகாலம் வருதா இல்லையா? இவங்க எல்லாம் பிஜேபி கூட ஃப்ரெண்டா இருந்தவங்க, நண்பர்களா இருந்தவங்க. அவங்க கட்சியை உடைச்சிட்டாங்க. மகாராஷ்டிரால சிவசேனா கட்சியை உடைச்சாங்க, பீகார்ல நிதிஷ்குமார் கட்சியை உடைச்சாங்க, பஞ்சாப்ல அகாலிதள் கட்சி இல்லாமலே பண்ணிட்டாங்க. பிஜேபி கட்சியோட யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அந்த கட்சியில நாசமா போச்சு. அப்படின்னா அதிமுக என்னத்துக்காகும்? நான் சொல்ற முடியுமா? அதை என் வாயில அப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம ஓட்டு போட முடியுமாமா? சொல்லுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அதிமுக நீங்க நல்ல கட்சி தான், முதல்ல உங்க கட்சியை காப்பாத்துங்க, அப்புறம் அடுத்த தடவை பார்ப்போம். அதான சொல்ல முடியும். இப்ப உங்க கட்சியை காப்பாத்துற வழியை பாருங்கப்பா. எங்களுக்கு இன்னைக்கு அப்துல் சமத் இருக்காரா? தொகுதிக்காக வேலை பார்த்தாரா? நல்ல வேலை பார்த்தாரா? எனக்கு 17 வருஷமா தெரியுமா. மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடியவர், சண்டை போடக்கூடியவர் அப்துல் சமத். பார்க்க ஆள் ரொம்ப அமைதியா இருப்பாப்ல, நிறைய படிப்பாரு, நல்லவர்,
மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாரு. அவரு கல்பாக்கத்துல ஒரு 4 பேத்துக்கு அடிபட்டு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, காயமாயி போச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தோட மருத்துவமனையில நாங்க வைத்தியம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உடனே 5000 பேரை திரட்டி மறிச்சு உட்காந்து போராட்டம் நடத்தி அதுக்கு ஜெயில தூக்கி போட்டாங்க. அவர் அப்துல் சமத அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார் உங்களுக்கு. மக்களுக்காக போராடி வேலூர் சிறையில போனவர் அவரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர், நேர்மையானவர். அவரை ஜெயிக்க வைக்கணுமா இல்லையா? ஜெயிக்க வைக்கணுமா இல்லையா? அப்படிப்பட்டவரை தான் ஜெயிக்க வைக்கணும். இல்லைன்னா அதிமுக எப்படி நாசமா போச்சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை நாசமாக்குறதுக்கு அதிமுகவே சேர்த்து விட்டுருவாங்க பிஜேபியோட. நம்மளுக்கு ரொம்ப மோசமான காலகட்டமா. இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மோடி சர்க்கார். என்னன்னா, தமிழ்நாட்டில் அதிகமா எம்பி வச்சிருக்கிறீங்க, இனிமேல் உங்களுக்கு எம்பி கிடையாது. உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு தான் அதிகமான எம்பின்னு சொல்லிட்டாங்க. எப்படி? உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கு தான் அதிகமான எம்பி. ஆமா, எவ்வளவு எம்பி தெரியுமா? உத்தரப்பிரதேசம் தெரியும். உத்தரப்பிரதேசம் எங்க இருக்குன்னு தெரியும்லமா? நம்ம கண்ணுக்கு தெரியாத ஊர் எங்கேயோ கிடக்குது, அயோத்தியில இருக்குது. அந்த ஊருக்கான எம்பி எவ்வளவு பேர்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி 5 மாநிலத்தை சேர்த்தா எத்தனை எம்பி வருமோ அது உத்தரப்பிரதேசம் கொடுத்துட்டான். 5 மாநில எம்பி சேர்த்தா கூட உத்தரப்பிரதேச எம்பி அளவுக்கு வர முடியாது. அவங்க 145 150 எம்பி கொடுத்துட்டான். தமிழ்நாட்டுக்கு வெறும் 49 எம்பி. இதை வச்சு என்ன பண்ண? இனி தமிழ்நாட்டில இருந்து ஒரு சட்டம் கூட நிறைவேற முடியாதுங்க. டெல்லியில ஒரு சட்டம் கூட நிறைவேற முடியாது. அங்கெல்லாம் 2 மடங்கு ஆக்கிட்டான். எம்பியை 2 மடங்கு ஆக்கிட்டான். 50 தொகுதி 49 தொகுதி பீகாருக்கு இருந்தது, இன்னைக்கு 79 தொகுதி. உத்தரப்பிரதேசத்துக்கு 70 தொகுதி இருந்தது, இன்னைக்கு 145 தொகுதி ஆக்கி விட்டான். ராஜஸ்தானுக்கு 25 தொகுதி இருந்தது, இப்ப 50 தொகுதி. மத்திய பிரதேசத்துக்கு 30ல இருந்து 40 50 மாத்தி விட்டாங்க. இப்படி இனி இந்திக்கார முடிவெடுக்கிறதாங்க இந்தியாவில் சட்டம். நம்ம வேலை என்னது? வரி கொடுக்கிறது மட்டும்தான், காசு. இவங்களுக்கு தண்டம் அழுவுறது மட்டும்தான் வேலையா இருக்கு. நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நாசமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. தமிழ்நாட்டுக்கு எம்பி கிடையாதுங்க, இனிமேல பெருசா கிடையாதுங்க. நம்மளோட 4 மடங்கு 5 மடங்கு அவங்களுக்கு எம்பி பதவி போயிருச்சு. வடநாட்டானுக்கு நினைச்சானா அவன் கொண்டு வந்ததா சட்டம். என்ன அநியாயம் தெரியுங்களா? பீகாருக்கு உத்தரப்பிரதேசக்காரருக்கு கடலே கிடையாது. கடல் இருக்காங்க அங்க, கடலே கிடையாது. ஆனா கடல் சம்பந்தமா யார் சட்டம் போடுறான்னா அவன் தான் சட்டம் போடுறான். நம்ம மீனவர் நிலைமை அதோ கதி, நடுக்கடல விட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு சேர்த்து சட்டம் போட்டுட்டு இருக்கிறான். நம்ம என்ன கத்துனாலும் வேலைக்கு ஆகுறது இல்ல. இப்படிப்பட்ட நிலைமையில தமிழ்நாட்டுல நம்மளுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? நம்மளுக்காக குரல் கொடுக்கிறார். இந்திக்காரனோட ஆதிக்கத்தை அடக்கணுமா இல்லையாங்க? இதுக்குதான் போன மாசம் நாங்க, எங்க அமைப்பு பேரு எங்க கட்சி பேரு மே 17 இயக்கம். நாங்க தேர்தல் எல்லாம் போட்டி போடுறது இல்ல. நாங்க மக்களுக்கு பிரச்சனைனா போராட்டத்துக்கு வரக்கூடியவங்க. அப்படிதான் அப்துல் சமதோட சேர்ந்து நிப்போம் போராட்டத்துல. நாங்க போன மாசம் இந்தியெல்லாம் அழிச்சோம், எல்லா ஊர்லயும் அழிச்சோம். அப்ப எங்க கூட இருந்த எனக்கு மூத்தவர் சிவா திலீபன் ஒரு தோழர், அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல அழிச்சிட்டு இருக்கும் போது இந்திக்காரனோட கொடுமையை பார்த்து தமிழ் மக்கள் போராட வரமாட்டாங்கிறாங்களே, தமிழ் மக்களுக்கு புரியலையே, தமிழ் மக்கள் இவ்வளவு அப்பாவியா இருக்கிறாங்களே, இவங்களோட உரிமையெல்லாம் இழந்துட்டு இருக்கிறாங்களே, இவங்க வேலையெல்லாம் பறிபோகுதேன்னு நினைச்சு வேதனையாயி ரயிலு முன்னாடி போய் குதிச்சிட்டார். இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி குதிச்சு தான் உயிரை கொடுத்துட்டார். யாருக்கு கொடுத்தாரு? நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்களும் போராட்டத்துக்கு வருவாங்க. அவரோட மனைவியும் போராட்டத்துக்கு வருவாங்க. அவர் ரயிலு முன்னாடி போய் குதிச்சு தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு சொல்லி உயிர் விட்டார். அடிபட்டு அவ்வளவு மோசமான நிலைமையிலேயே தமிழ் வாழ்கன்னு சொல்லி உயிர் விட்டார். தமிழ் மொழிக்காக உயிர் கொடுத்திருக்கார். அவர் எனக்கு ரொம்ப என் கூடவே இருந்தவர், 15 வருஷமா என் கூட இருந்தவர். அவர் தமிழுக்காக உயிர் கொடுத்திருக்கார். காரணம், நம்ம ஊர்ல இந்திக்காரன் ஆதிக்கம் அதிகமாகி போச்சு. உயிரோட வேற என்னங்க கொடுக்க முடியும்? ஒரு மனுஷன் உசுரோட என்ன கொடுக்க முடியும்? உசுரையே கொடுத்துட்டார். அப்படி அதனாலதான் நாங்க சொல்றோம், நாங்க அவ்வளவு பிரச்சனையை பாக்குறோம். நாங்க அதான் சொல்றோம், தயவு செஞ்சு நீங்க மட்டும் அப்துல் சமதுக்கு ஓட்டு போட்டா பத்தாது.
உங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஏதாவது பொய் சொல்லுவாங்க. சரிங்களா? நான் அதை தர்றேன் இதை தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்துல் சமது சட்டமன்றத்துக்கு போகணும் இல்லையா? அப்துல் சமது அவரு சட்டமன்றத்துக்கு போகணும். அவர் சட்டமன்றத்துக்கு போகணும்னா நீங்க உதயசூரியனுக்கு சின்னத்துக்கு என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும். அம்மாக்கள் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்ற பேச்ச தட்டக்கூடாது இல்லீங்களாமா? தட்டக்கூடாது. அதனால இன்னைக்கு நம்ம நிலைமைக்கு நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. எல்லா இடத்துலயும் பிஜேபி காரன் நம்ம ஜாதியா மதமா பிரிக்கிறாமா. பிரச்சனையா தாமா. நம்ம ஏதாவது ஜாதி மதம் பார்த்தோமா? அவன் என்ன பண்றான்? எல்லாம் முருக பக்தர் தானே. பழனிக்கு போறீங்க, திருப்பரங்குன்றதுக்கு போறீங்களா இல்லையா? நம்ம என்னைக்காவது அங்க தர்கா இருக்கிறத பத்தி கவலைப்பட்டிருக்கோமா? இல்ல முருகனுக்கு இருக்கிறதுனால பிரச்சனை வந்திருக்குதா? மேல தர்கா இருக்கிறதுனால முருகனுக்கு ஏதாவது வயித்தால போயிருக்கா? இல்ல நல்லா தானே இருக்காரு முருகனு. நம்மளால நல்லா அருள் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையாமா? எனக்கு முதல் மொட்டை எங்க அம்மா போட்டாங்க. இவங்க வந்து தர்கா மேல இருக்காது இடி இடின்னு சொல்லிட்டு இருக்கிறானே. நல்லா இருக்க ஊருக்குள்ள நாசம் பண்றதுக்கு வந்திருக்கிறானே. எப்படி போட முடியும் சொல்லுங்க? நம்ம என்னைக்கா சொன்னோமா? அப்படியே அங்க அல்லா இருக்காரு, இங்க முருகன் இருக்காரு, இங்க இயேசு இருக்காரு. நம்ம பாட்டு போயிட்டு இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டு தானே போறோம் இல்லையா? நம்மளுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே. இவன் அங்கிருந்து இங்க வந்து நமக்குள்ளார ஜாதி மதம் பிரிச்சு சண்டை போட்டு விடுறான். நல்லா இருந்த ஊர் நாசமா போயிருமா? இப்படிதான் அவனுங்க உத்தரப்பிரதேசத்துல போய் அயோத்தியில போய் பாபர் மசூதி இடிச்சானுங்க. அந்த ஊர் நாசமா போச்சு. நாசமா போச்சா இல்லையா? நாசமா போச்சு இல்லையா? அங்க போய் இந்த சிக்கந்தர் தர்கா இடிக்கிறேன்னு சொல்லி எச்ராஜா போனாப்ல. என்ன ஆனாப்ல? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாப்ல. முருகன் தண்டனை கொடுத்துட்டாரு. ரைட். முருகனை தண்டனை கொடுத்துட்டாரு. யாருக்கு? ராஜாவுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு, தம்பி சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்ப நம்ம ஊர்ல ஒத்துமை முக்கியமா? ஒத்துமை முக்கியம் இல்லையா? உத்தரப்பிரதேசக்காரன் அங்க வேலை இல்லாம இங்க வர்றானா? என்ன காரணம்? மசூதியை போய் இடிச்சு விட்டு மத சண்டை போட்டுட்டு இருந்தா சோத்துக்கு வழி இல்லாம போயிடுச்சு. சோத்துக்கு வழி இல்லாம போய் இங்க வந்து வேலை பாக்குறானா? நம்ம ஊர்ல எல்லா வேலையும் பாக்குறாங்களா? மூட்டை தூக்குறதுல இருந்து, விறகு வெட்டுறதுல இருந்து, தோசை சுடுறதுல இருந்து, முடி வெட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் பாக்குறாங்க. எல்லா வேலையும் பாக்குறாங்க. ஏன்? அவன் ஊர்ல வேலை இல்லாம போச்சு. ஏன் வேலை இல்லாம போச்சு? என் மதம் தான் பெருசு, என் ஜாமி தான் பெருசு, நான் வந்து பாயை அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், மசூதியை இடிப்பேன் அப்படின்னு போனாங்க. உருப்படாம போயிட்டாங்க. அதனால இனிமேலாவது அவங்களோட அரசியலை நம்ம ஊர்ல விடக்கூடாது. என்னது? விடக்கூடாது. வடநாட்டான் கட்சிங்க, நம்ம ஊர் கட்சியா அது? அவன் கட்சிக்காரன் தலைவரோட பேர்ல வாயில நுழைதான் நம்மளுக்கு. அவன் சப்பாத்தி சாப்பிடுறவன், நம்ம இட்லி தோசை சாப்பிடுறவங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியுமா? அவன் வேற, நம்ம வேற. ரெண்டு பேரும் வேற வேற தானங்க. அப்புறம் என்ன? நம்ம இங்க இருக்க முஸ்லீமோ கிறிஸ்தவரோ நம்ம சாப்பிடுற மாதிரி தான் அவங்களும் சாப்பிடுறோம். நம்ம கட்டுற மாதிரி தான் வேட்டி அவங்களும் கட்டுறாங்க, சேலை கட்டுறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம். எல்லாம் தமிழன் தானே. நம்மளாம் தமிழன் தானே. நம்மளாம் தமிழன் தானே. அவனெல்லாம் குஜராத்திக்காரன் தானே, உத்தரப்பிரதேசக்காரன் தானே. அவனு நம்மள ஒண்ணு கிடையாது இல்ல? ஒண்ணு கிடையாது. அவன் கட்சிக்கு நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்? அவன் கட்சிக்கு எதுக்கு அதிமுக காரன் போய் அடகு வைக்கணும் இல்லையா? அதனால இந்த தேர்தலில் பிஜேபியை விரட்டுறோம். பிஜேபியோட யாரெல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்கள என்ன பண்றோம்? விரட்டி அடிக்கிறோம். அதனால நீங்க அப்துல் சமத் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்க. நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் நான் நிச்சயம் வருவேன். வரலாமா? கூப்பிடுவீங்களா? சரி, நன்றி தெரிவிக்க கூட. நான் கோயம்புத்தூர்காரன். நான் இந்த ஊர்ல வந்ததே இல்ல. இப்பதான் வர்றேன் முதல் முறை. என்னங்க? நல்லது, நல்லது. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துக்கு நீங்க வரணும். அப்துல் சமதோட நான் வருவேன். சரிங்களா? மக்கள் நன்றி தெரிவிக்க வருவேன். ரொம்ப நன்றி. வர்றேன். மத்த ஊருக்கு பேசுறேன். நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல போய் சொந்தக்காரங்க சொல்லணும், தெருவில் இருக்கிறவங்க சொல்லணும், வேலை பார்க்குற இடத்துல சொந்தம், எல்லா இடத்துலயும் சொல்லி என்ன பண்ணணும்? அப்துல் சமதை ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? அப்படி போடுமா. வந்துடுறேன். சரி 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 சரி. வந்துடுறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நம்ம தமிழர்கள். என்னது? நம்ம தமிழர்கள். தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கும். நம்ம ஊர்ல வேற ஒருத்தனையும் விட முடியாது. நல்லதுங்க. ரொம்ப நன்றி. வர்றேன். ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. அப்துல் சமதோட வந்து பாக்குறேன். நல்லது நல்லது நல்லது.